மாறன் சீரியல்ல இப்போ ராத்திரி ஏன்னா ரொம்பவே பரபரப்பான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. பிருந்தா வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ராமச்சந்திரன்ட்ட சொன்னோன்னே கடுப்பாயிடுறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும். விஜய்க்கு தான் காரணங்கிற மாதிரி சொன்னோன்னே விஜய் வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு எடுத்தாலும் நான் தான் காரணம், நான் தான் காரணங்கிறீங்க. என்ன பேசுறதுக்கு எனக்குன்னு யாருமே இல்லைங்கிறனால எது வேணாலும் பேசுவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே மாறன் வந்து கடுப்பாயிட்டாங்க. தேவையில்லாமல் பேசுகிற விஜய், நீ என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியல, அதனால தான் நாங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கோம். சும்மா நிறுத்தியா? சும்மா ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்க. நான் பேசுகிறேன், நீங்கள் யாராவது குறுக்க வந்து பேசுவீங்களா ஏன் முன்னாடி அப்படின்னு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ உங்கள் வீட்டு குடும்பம்லாம் ரொம்ப நல்ல குடும்பம் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுவும் இவ தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனையா, அதுக்காக என்ன பார்த்து கண்ணாபின்னான்னு திட்டிகிட்டு இருக்கா. இவ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கண்மணியும் முத்துலட்சுமி ஃபேமிலியெல்லாம் ரொம்ப யோகிதம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜய் மாட்டுக்கும் வெளுத்தெடுக்கிறாங்க. கரெக்டாக வீரா வந்து கடுப்பாயிட்டாங்க. வேணா விஜய், நான் உன்னை கை நீட்டி அடித்ததில்ல, தேவையில்லாமல் எங்கள் அக்கா மாதிரியே என்னை வந்து அடிக்க வச்சிடாத அப்படின்னு நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க. சரி, நான் சொல்கிறத முதல்ல காது கொடுத்து கேளுங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கங்க. எனக்குன்னு பேசுறதுக்கு இங்கே யாருமே இல்லை. ஆனால் நான் கிராமத்துக்காரி, என்னால் எத்தனை பேர் வந்தாலும் ஈஸியாக வந்து சமாளிக்க முடியும். கல்யாண மண்டபத்தில் கண்மணியோட அட்டகாசம்லாம் என்னென்ன பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? என் புருஷன் எனக்கு தாலி கட்டின என் வீட்டுக்காரர் இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசுனா நான் கேட்க தான் செய்வேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன். எனக்கு தப்புன்னா தப்பு தான். கண்மணியோட விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வெளியில் விட்டால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொன்னேன். எதுக்குமா தேவலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி வள்ளி வந்து தடுக்கிறாங்க. விஜயை பற்றி பேசாமலாம் உங்களால் இருக்கவே முடியாதா? விஜய் மேலே தப்பு இருக்குதான், ஆனால் அவள் வெகுலி அப்படின்னு நம்ம வள்ளியம்மா வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன வள்ளியம்மா, ஏதோ நேற்று நான் பேசுனதுனால நீங்கள் அந்த பக்கம் நிற்கிறீங்களா? என்னை பொறுத்தளவும் 3 மருமகளும் ஒன்று தான். அது உனக்கே நல்லா தெரியும் வீரா. கண்மணி எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நீ இந்த வீட்டுக்கு வந்த, முதல்ல அது தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க. நம்ம வள்ளியும் கரெக்டு தான்மா வள்ளியம்மா, இப்போ எதுக்காக விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் பேசிக்கிறேன் அத்தை, நீங்கள் என் பக்கம் வந்து நிற்கிறீங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் எனக்காக பேசி மற்றவங்க கிட்டலாம் பொல்லாப்பெல்லாம் வாங்கிக்காதீங்க. மண்டபத்தில் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் மாமா. என்னமோ இவங்க ஓவராக வந்து பேசிகிட்டு இருக்காங்களே. ஃபஸ்ட்டு பிருந்தாவை வந்து காணும்ல, யார் வந்து பிருந்தாவை கூட்டிகிட்டு போனது சொல்லுங்கன்னொன்னே, என்னது பிருந்தாவை காணுமா? ஆமாம், இது எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தான். அவள் பண்ணி வச்ச அட்டகாசம் ஏகப்பட்டது இருக்குது தெரியுமா? என்னமோ கண்மணி நல்லவன் மாதிரி நேற்று என்ன ஒரு வார்த்தை வந்து தங்கச்சியை பேசினதுக்கு கன்னத்திலே வந்து பலார் பலார்னு அடிக்கிறா. இவெல்லாம் என்ன கை நீட்டி அடிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி அவள் தங்கச்சி வாழ்க்கைக்காக அவள் ஒரு முடிவு எடுக்கிறா. அவள் தங்கச்சியை கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கா. மாறன் தான் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் எல்லாருக்கும் தெரியவே தெரியாது. ஆமாம், இவ்வளவு விஷயம் பண்ணுறவங்க எல்லாரும் நல்லவங்க. வீரா வேற கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு சொன்னோன்னே செமையாக வந்து கண்மணி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காளே, அடுத்தது ராமச்சந்திரன் விவகாரத்தை சொன்னால் அவ்வளோதான், நான் இனிமேட்டு இந்த வீட்டில் வாயை திறந்து கூட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீரா வந்து செமையாக வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. வீரா, அதோட முடியலம்மா, இன்னும் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது. ராமச்சந்திரன் விவகாரத்தை சொல்கிறேன் மாமா. பிருந்தாவை பற்றி நான் பொய் சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நடந்திருக்கே, நீங்கள் எப்படி மாமா குடோனுக்கு போனீங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது. என்னம்மா சொல்கிற? நான் குடோனுக்கு போன விஷயம்லாம் எப்படி தெரியும்? மாறனுக்கு தவிர வேறு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வீரா கூட யோசிக்கிறாங்க. என்னம்மாம்மா நடந்துச்சு? நான் எதுவும் சொல்லலை, நான் சொன்னால் எல்லாம் பொய்ன்னு சொல்லுவீங்க. அதனால குடோனில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இப்போ கூட தெரியும். நான் எதை பற்றியும் சொல்லலை. மாறனுக்கு விஷயம் தெரியும், உன் வீட்டுக்காரனுக்கு. நீ ஏன் கேளு, அவர் தானே மாமனாரையே வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எப்படியெல்லாம் காப்பாற்றினாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது மாறனுக்கு ஒன்றும் புரியலை. என்ன மாறா, இவ்வளோ நேரம் வந்து வரைஞ்சு கட்டிட்டு வந்த, என் மேலே கொஞ்சமாவது கருணை இருக்குது, அதனால தான் நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லாட்டி நடக்கிறதே வேறன்னு சொன்னேன். இப்போ பேசு மாறா அப்படின்னு சொன்னோன்னே மாறனால் வாயை திறக்க முடியல. மாறா என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி வீரா வந்து கேட்குறாங்க. இல்லை மாமா, நீங்களா சொல்லுங்கன்னொன்னே, வேணாமா அது சொன்னால் எல்லாருக்கும் சங்கடம். என்ன மாமா, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த வீட்டுக்கு 3 மருமக இருக்காங்கன்னா இந்த 3 மருமகளில் நானும் ஒருத்தி தானே.
எனக்கு நேற்று கல்யாணம் ஆகிருக்கலாம், ஆனால் என்னை வந்து தள்ளி தான் வச்சு பார்ப்பீங்களா? அப்படி எப்படிமா நான் தள்ளி வச்சு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அப்போ நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாதான் எனக்கு இந்த வீட்டில் நியாயம் கிடைக்கும். அப்போனா என்னை வேண்டாத பொண்ணா பார்க்குறீங்களா மாமா? எனக்கு யாருமே இல்லை, ஆனால் நீங்கள் கூட என்ன இந்த விஷயத்தில் கூட சொல்லி காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னால் மட்டும்தான் என்னால் நிம்மதியாக இந்த வீட்டில் வந்து நடக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா இது சொன்னாதான் முடியும்னா நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க. என்னென்ன ஆச்சுங்கிற மாதிரி வள்ளி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. விடுமா விடுமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா சங்கடப்படுவீங்கன்னா இப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை. இதுக்கு யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இந்த முத்துலட்சுமியோட நல்ல குடும்பத்திலேருந்து வந்த கண்மணி தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளவு விஷயம் பண்ணுற இவ ரொம்பவே நல்லவ. நான் என் வீட்டுக்காரர் வந்து எனக்கு தாலி கட்டி முடித்தோடனே ஏன் கூட சேர்ந்து வாழ்வாருன்னு பார்த்தா, இவர் லவ் பண்ண பொண்ணு வீட்டுக்கு போய் நின்று அங்கே உட்காந்து பஞ்சாயத்து பேசி 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் புருஷனை வந்து அந்த வீட்டுக்கு போனது தப்புன்னு சொல்லி நியாயம் கேட்க போனால் இவன் என்ன கை நீட்டி அடிப்பாளா? அப்போனா நீங்கள் என்ன செய்யணும் கண்மணியை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வீராவுக்கு கோவம் வந்துருச்சு ரொம்பவே. உடனே வீரா வந்து புரிஞ்சிக்காம கண்மணி கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க. என்ன கண்மணி, நீ எல்லாம் சத்தியமா திருந்தவே மாட்டியா? கல்யாணத்தை நிப்பாட்டணுன்னு உன் தங்கச்சி பிருந்தா, அதாவது என்னோட தங்கச்சியும் தான் பிருந்தா, கூட்டிகிட்டு போனேன். சரி, அவளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன், எல்லாம் ஓகே. அது மட்டுமா, என்னையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த கண்மணி. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு தான் நான் திருப்பி அந்த மண்டபத்துக்கு வந்தேன். இவ்வளவும் வேலை பார்த்துருக்கா கண்மணி இந்த வீட்டில். இப்பயே இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காளே, இதுக்கு முன்னாடி மாறன் தம்பி மேலே எவ்வளோலாம் வந்து பழி போட்டிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் கண்மணி தான். கடையில் 5 லட்ச ரூபா பணம் திருண்டுனது எல்லாமே கண்மணியோட டீம் சேர்ந்தவங்க தான். கடைசியில் பழி போடுறது எல்லாம் மாறன் வீரா எல்லாம் வந்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, கண்மணி ஆரம்பத்துலேருந்து நீ இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கியாமா, நான் தான் புரிஞ்சிக்காமல் விட்டுட்டேனா அப்படின்னு சொல்லும்போது, ஏய் உன்கிட்டலாம் வந்து இனிமேட்லாம் பேச முடியாது. விஜயை யாராவது ஏதாவது பேசுனீங்க அப்புறம் அவ்வளோதான், எப்படி தசை திருப்பியாச்சு, இனிமேட்டு யாருமே என் முன்னாடி வந்து நிற்க முடியாது அப்படின்னு விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்மணியை வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம வீரா. சத்தியமா செஞ்ச விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்க்க மாட்டேன்ல அப்படின்னு கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. நான் செஞ்சதில் தப்பு இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. என் அண்ணனுக்காக தான். இன்னமும் எத்தனை வருஷத்துக்கு தான் அண்ணனுக்காக அண்ணனுக்காகன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப கண்மணி? கொஞ்சமாவது நீ யோசிக்க மாட்டியா? நான் முதல்ல இவளெல்லாம் மன்னிச்சிருக்கவே கூடாது, இவளை இந்த வீட்டில் விட்டதிருக்கவே கூடாது, கண்மணி இனிமேட்டு இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, வள்ளியம்மா நீங்கள் என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கங்க, நான் இனிமேட்டு இந்த விஷயத்தில் நிற்கவே மாட்டேன். நான் நின்னதுக்கான காரணம் என் அக்காவோட வாழ்க்கையும் மாமாவோட வாழ்க்கையும் பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் யோசித்தேன். ஆனால் எங்கள் அக்காக்காரி எப்போ ராமச்சந்திரனை குடோன் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களோ, அங்கே இது மாதிரிலாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சோ, இனிமேட்டு நான் எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டேன். நானும் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என் பசங்க நல்லா இருக்கணும் தான் நான் நினப்பேன். இந்த விஷயத்தில் நானும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஏதாவது சத்தம் போட்டு பேசுகிறேன்னு வச்சுக்கியேன், அவங்களுக்கு என் மேலே உரிமை இருக்குது, எனக்கு அவங்க மேலே உரிமை இருக்குங்கிறனால தான் நான் ஆதங்கப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் கண்மணி எப்படி இப்படியெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலோ, இனிமேட்டு நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, தள்ளி நிற்கிறது தவிர வேறு வேலையே இல்லை. ராகவா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கடான்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் மாட்டுக்கும் அங்கேருந்து போகிறாங்க. எல்லாரும் பிருந்தாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். விஜய் வந்து அவங்களுக்கு சாதகமாக எல்லாத்தையும் திருப்பி அவங்க ரொம்பவே நல்லவங்கங்கிற மாதிரி காட்டிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.